வணக்கம். நான் செந்தில். கிழக்கு நியூஸ் நேயர்கள் அனைவரையும் சூரரை போற்றுவோம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கும் நம்ம டாக்டர் அருண் பல் மருத்துவரோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பல விஷயங்கள் பேசினோம். இன்னைக்கு பல் சம்பந்தமா நெறைய கேள்விகள் இருக்கு. வாங்க அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மூவி தியேட்டருக்கு போனாலும், ஃபர்ஸ்ட்டு படம் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு பெரிய நல்ல ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே "கேனி குட்கா பான் பராக்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அதில ஒருத்தர காமிக்கிறாங்க. டியூப் எல்லாம் போட்டு இது பண்றாங்க. இவ்வளோ சொல்லியும் இன்னைக்கு நம்ம மக்கள் இன்னும் அந்த மாதிரி டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸ்மோக்கிங் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்மோக்கர்ஸுக்கும் இந்த மாதிரி டொபாக்கோ வெத்தல, புகையில வச்சு சாப்பிடுறவங்களுக்கும் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம்? டாக்டர், நீங்க பார்த்தீங்கன்னா, சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த ஒரு வீடியோ கன்டென்ட் உண்மை. ம். அதே மாரி எல்லா சிகரெட் பாக்கெட்லயும் பார்த்தீங்கன்னா, போட்டிருக்கக்கூடிய அந்த இமேஜ் உண்மை. இது எல்லாமே தாண்டி பண்ணக்கூடியது, அது அவங்களுடைய ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் டாக்டர். இது பார்த்தீங்கன்னா, டொபாக்கோல மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. மேபி அது ஸ்மோக் பண்ற மாரி இருக்கலாம். இல்லன்னா, அவங்களுக்கு இந்த ஹார்ன்ஸ் மாரி இருக்கு. நெறைய ஃபார்ம் இருக்கு டாக்டர். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி குட்காஸ் மெத்தட்ஸ் இருக்கு, சிகார்ஸ் இருக்கு, பீடீஸ் இருக்கு. இது எல்லாமே மசாலா இருக்கு. இருக்கு. ஆமா. ம். ஸோ இது எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ம். அண்ட் மோரோவர் இன் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அத கன்சியூம் பண்ண என்ன ஆகுதுன்னா, தே ஆர் மோர் ப்ரோன் டு கெட் வாட் இஸ் இட் கேன்சர்ஸ். இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டா என்னோட கிளினிக்ல ஒரு நெறைய கேஸஸ் ஆங்காலஜி கேஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர். அவங்கள மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் தே ஹேவ் திஸ் ஆன் அன் கேன்சர். ஆவரேஜ் உங்களுக்கு இப்போ ரீசென்ட் டேட்டாஸ் அப்படின்னா, எத்தன கேன்சர் பேஷண்ட், ஓரல் கேன்சர் பேஷண்ட் நீங்க பார்க்குறீங்க? டாக்டர், நான் எனக்கு லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல எனக்கு 5 கேன்சர் பேஷண்ட்ஸ நாங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். அதுல 3 பேர் ஹேபிட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. ம். அதுல இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இருந்து ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டவங்களும் அந்த 4த் பெர்சன். இன்னொருத்தர் ஹேபிட்டே கிடையாது. பட் ஆனா அவங்களுக்கு கேன்சர் இருக்கு. இத நான் உங்களுக்கு இன்னும் கூட டீட்டெயில்டா சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட்டு 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, அது பை டிஃபால்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு கேன்சர் வரதான் போறது. அது கூட ஒரு வார்னிங் குடுக்கும். அந்த வார்னிங் என்னன்னா, வாய் எரிச்சலா இருக்கிறது, காரமா சாப்பிட முடியாது, வாய் திறக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். இந்த உதடெல்லாம் கொஞ்சம் கடினமான ஒரு ஃபைப்ரஸா இருக்கிற மாரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் எல்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாம ஒரு டாக்டர பார்த்து சரி பண்ணிக்கணும் அந்த ஸ்டேஜ. ஏதாவது அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா கலர் சேஞ்சஸ் இருக்கும் கலர் டாக்டர். சேஞ்சஸ் என்ன மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்கும்? ஒரு லிட்டிஷ் ப்ரௌனிஷ், பிளாக்கிஷ் ப்ரௌனிஷ். கலர் உள்ளார இருக்கும். அதுவும் உங்களுக்கு அந்த பல்லுலயே ஸ்மோக்கரா இருந்தா ஒரு இன்டென்சிக் ஸ்ட்ரெயின்ஸ் அந்த தெரியும். கலர் சேஞ்ச் பல்லுல சொல்றீங்களா? இல்ல நமக்கு வாயில? பல்லுலயும் இருக்கும், உதடுலயும் இருக்கும். முதல்லையா? இப்போ ஸ்மோக் பண்றவங்களுக்கு இந்த உதடுலலாம் இருக்கும். இதுவே ஒரு செலக்டிவா ஒரு பிளேஸ்ல வைக்கக்கூடிய மாதிரியான இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ஒரு பிளான்ச்சே இருக்கும். இது யூஸ் பிளான்ச்னா என்னன்னு நம்ம மக்களுக்கு நீங்க புரியிற மாதிரி சொல்ல முடியுமா? அது வெள்ள கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு சிலது ஒரு பஞ்சு மாரி இருக்கும். அந்த பஞ்சுல டொபாக்கோ இருக்கக்கூடிய ஃபார்ம் ஒரு ஈஸியா வச்சுக்கிறாங்க நெறைய பேரு. இந்த உதடு கீழ, வாயில நாக்கு உள்ள கீழ. வச்சு அப்படியே அங்கேயே இருக்கிற மாதிரி. ஆமா. ம். அதாவது வெளியில அது ஸ்மெல்லும் வெளியில வராததுனால, தெரியாது. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா அதுக்கு ம். பழகிடுறாங்க. ஒரே பிளேஸ்ல அந்த இடத்துல வச்சிருந்து, அந்த இடமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட்டிஷ் லேயரா இருக்கும். அது பேரு ப்ரீ கேன்சரஸ் லீஷன் லியூகோப்ளேக்கியா அப்படின்னு சொல்லுவோம். அத தான் நான் ஒரு காமனா ஒரு பிளான்ச் மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு இண்டிகேஷன். இந்த இடத்துல கொஞ்சம் சுதாரிச்சு, அத விட்டுட்டாங்க அப்படின்னா, தேர் ஆர் சம் கேர் வி கேன் ரிட்ரீவ் இட். தப்பிச்சிரலாம். ஆமா. அதான் ப்ரீ கேன்சரஸ் லீஷன். ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ தாண்டி போனாங்கன்னா தான், இந்த ஒரு ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜ் வரதுக்கே ரொம்ப வருஷம் எடுத்துக்கும் டாக்டர். ம். ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் அக்வயர் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஹேபிட்ஸ் கன்டின்யூ ஆகுதுன்னா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய குரோத் இட் வில் பி வெரி, வெரி, வெரி அக்ரெசிவ். புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வராமயே பார்த்துக்கணும். ஒண்ணு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து புரிஞ்சுக்கணும். இல்லையா அந்த ஃபோட்டோவ பார்த்தாச்சும் புரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு எப்படி சொல்றது? கடவுள் விட்ட வழி தான் இதுக்கு மேல அப்படின்றது தான். கேன்சர் நார்மலா
ட்ரீட்டபிள் தான். பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான். த லைஃப் ஸ்டைல் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் டாக்டர். ஸோ வில் சின்சியர்லி அட்வைஸ் நாட் டு ஸ்மோக். இதோட உச்சபட்சம் அப்படின்னா லைக் வந்து நீங்கள் வந்து ஆரம்ப கட்ட நிலை அப்படின்னு சொன்னீங்க. லுக்கப் லைக்கியா மாதிரி உள்ள ஒரு சேஞ்சஸ் வந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அறிவுரை அப்படின்னு பார்த்து இது பண்ணணும். அது வந்து அப்போ அவங்க நிறத்தில் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ டொபாக்கோ ஹேபிட்டோ நிறத்தில் அப்படின்னா எதில் கொண்டு போயிடும்? என்ன மாதிரி இதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும்? டாக்டர் முதல்ல வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். மீன்ஸ் லைக் எப்படின்னா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாயிடும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கட் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்படும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. அவங்கனால வந்து ரொம்ப ஈஸியாக டயர்ட் ஆகிடுவாங்க. அண்ட் என்னென்னா அந்த புண்ணு வந்து வேகமாக வளர ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கே நல்லா புரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து வேறு எங்கேயோ ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தே வில் கெட் சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப்ட். ஃபேமிலியில் போய் சொல்கிறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய சங்கடமான ஒரு சூழ்நிலையில் போய்ட்டு டாக்டர்கிட்ட போய் நிற்கிறது. அண்ட் த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ப்ளீஸ் நோட் த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். தேர் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தே அட்டென்ட். பட் அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள்லாம் ட்ரீட்மெண்ட்டில் இது அக்ரெசிவாக வளரக்கூடியதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ தூரம் நிறைய அந்த நீங்கள் அந்த ஆட் பார்க்கும்போதே தெரியும். அந்த அந்த பர்டிகுலர் பர்சனோட தாடையெல்லாம் எடுத்து ரொம்ப அப்படி ஒரு 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 டீரேஞ்ச்டு ஒரு ஃபேஸை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நாங்களும் வந்து அந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஒரு சைடே கம்ப்ளீட்டாக உதட எல்லாமே எடுத்துட்டு தொடையில் இருக்கக்கூடிய சதையை எடுத்து இங்கெல்லாம் வச்சதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனே போகக்கூடாது. அதனால் இந்த மாதிரி வந்து ப்ரையராக ஒரு ஸ்மோக்கராக இருந்தாங்க, டொபாக்கோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்ததுன்னா உடனே ஒரு டென்டல் டாக்டரை வந்து அணுகுனாங்கன்னா அவங்க வந்து மேலும் அது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போகாமல் தடுக்கலாம் இல்லையா? இதுக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் கூட டாக்டர். ஒன்ஸ் எவ்ரி இயர் if a person has a habit of visiting a dentist, that dentist will find and they will definitely caution. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து ஒரு கேர் டென்டல் கேர் வந்து இப்போ எப்படின்னா தீபாவளிக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னா எவ்ரி தீபாவளிக்கு வந்து இல்லைன்னா நியூ இயருக்கு முன்னாடி ஏதோ ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நியூ இயருக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு டிசம்பரில் ஒரு அவங்களோட ஒரு க்ளீனிங் வச்சுக்கிட்டா எவ்ரி டிசம்பர் டூ அ க்ளீனிங். ஸோ மேக் இட் அஸ் அ ஹேபிட் ஸோ தட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஒரு 60 வயசை நெருங்கும் ஒருத்தருங்களோட ஓரல் ஹெல்த் அப்படின்னா என்னெல்லாம் அவங்க எதிர்பார்த்துக்கணும், இல்லை என்ன பண்ணணும் ப்ரிவென்டிவாக அவங்க பற்களை வந்து அந்த அந்த வயசுல இன்னைக்கு? ஏன்னா 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இஸ் நத்திங். நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 60 வயசில், 80 வயசு 90 வயசுகளையும் நம்ம வந்து நம்ம நிறைய பேரை வந்து நல்ல ஹெல்த்தி டீத்தோட பார்க்குறோம். எது அவங்களுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம்? டாக்டர் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் டாக்டர். எய்தர் தே ஆர் கோயிங் டு பி அ சைல்டு ஆர் த ஜீரியாட்ரிக். ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான். பராமரிப்புங்கிறது எல்லா இடத்துலையுமே தேவைப்படுறது தான். என்ன கொஞ்சம் வயசில் வந்து 60-70 வயசுக்கு மேலே போயிருக்கும் போது அவங்க கொஞ்சம் ஏற்றுக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப யங் ஆகிட்டோம் அப்படின்ட்டு அவங்க முதல்ல ஏற்றுக்கணும். மீன்ஸ் லைக் இந்த 60-70 வருஷம் பயன்பாட்டில் அந்த பல்லு தேய்மானம் இருக்கிறது, பல்லு தேய்ஞ்சதுன்னா பல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு இருக்கும், அந்த நரம்பு சும்மா இருக்காது, பல் கூச்சல் வரும், லைட்டாக கொஞ்சம் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் இந்த பல் கூச்சலுக்கு இந்த மாதிரி வலிக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேய்மானத்தினால இருக்கிறதா இருந்தால் மேபி ரொம்ப சூடாக சாப்பிட்றதோ இல்லை ரொம்ப கடினமாக சாப்பிட்றதோ இல்லை ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்றதோ ஒரு ப்ரிவென்டிவாக நாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. சாப்பிட வேண்டாம் சொல்லலை, கொஞ்சம் ப்ரிவென்டிவாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 70 வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த தேய்மானம் வந்து ஒரு சில பல் வந்து அதிகமாக தேய்ஞ்சிருக்கும், ஒரு சில பல் கம்மியாக தேய்ஞ்சிருக்கும். அந்த தேய்மானத்தில் அந்த பல்லுனுடைய நுனி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ஒவ்வொரு சமயம் அவங்க உதட கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கடிச்சிக்கிட்டே இருந்தால் புண்ணு ஆறுறது நல்லதில்லை. ஆமாம், அல்சர் ஃபார்ம் ஆகிறது நல்லதுன்னு கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டென்டிஸ்ட்டை பார்த்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு மேல் பல்லும் கீழ் பல்லும் கடிக்கும்போது உதடுக்கோ இல்லை நாக்குக்கோ உள் பக்கத்துலேயே எந்த தொந்தரவும் இல்லைன்னு பார்த்துக்கிறது நல்லது. Visit a dentist once every year. Become a friend to be a friend to your dentist. He will guide you or she will guide you. So don't worry. சிம்பிளான ப்ரிவென்டிவ் மெத்தட். பல் மருத்துவத்தை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்டே டியூன்ட்.